NCERT is a source of knowledge. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ஐ வுட் நெவர் சே தட் தேல் ஆஸ்க் ஃப்ரம் NCERT. இப்போ உங்களுடைய ரூமில் ஒரு மினி லைப்ரரிலாம் வச்சு படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் படிக்கிற நம்பர். Do I know to answer this question விட how will I be able to answer this question more confidently? நம்ம பசங்கள்லாம் வந்து ரிவைஸுக்குன்னு ஒரு பிளான், அதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுவாங்க. மார்க் டெஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்லாம் இருக்கும். பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போட்டுகிட்டே வருவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இஃப் இட் இஸ் கோயிங் டு பி 3 months அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறது will it be right? ஃபாலோ பண்ணியிருக்கணும், பட் நிறைய ஆஸ்பிரண்ட் இப்போ அப்படி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் இப்போ இந்த 60 daysல அவங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னு. What is the actual issue? We actually miss out that issue. A student should develop his or her vocabulary. இல்லைன்னா இந்த சப்ஜெக்டில் நான் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த டைமில் படிக்கணும், எந்த டைரக்ஷனில் உட்காந்து படிக்கணும், ஒயிட் லைட்டா இல்லையா ஹாஃப் லைட்டா வார்ம் லைட்டா, இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல படி. நம்ம பசங்க அந்த 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்க தங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அந்த எஃபிஷியன்சியோ ஃபோனோ டைவர்ஷன்ஸோ மிஸ் ஆகிடுது இல்லை சார். இட் இஸ் அ ஹேபிட். ஒரு ஓவர் நைட்லலாம் இதை டெவலப் பண்ண முடியாது. Ashik, to you, current affairs, because we are somewhere இன்னொரு 3 months எக்ஸாம் இருக்கும். If you see all the ரிவிஷன் பிளான், நம்ம பசங்கள்லாம் வந்து ரிவைஸுக்குன்னு ஒரு பிளான், அதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுவாங்க. மார்க் டெஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்லாம் இருக்கும். பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போட்டுகிட்டே வருவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இஃப் இட் இஸ் கோயிங் டு பி 3 months அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறது will it be right? Like how நீங்கள் சொன்ன மாதிரி there are many materials that circulate around during the exam time are subject wise, and there is another set of materials that circulate is timeline wise, monthly-யாக கம்பைல் பண்ணி இல்லை 3 months once-ஆக கம்பைல் பண்ணி வரக்கூடியது. ஸோ இஃப் லாஸ்ட் 60 daysக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாகவும் பேசினாலும் வாட் டு யூ திங்க் ஷுட் பி த ரைட் மெத்தட், கோயிங் சப்ஜெக்ட் வைஸ் ஆர் டைம்லைன் வைஸ், or how to test it also? I mean, slower we'll move towards mock test also through this topic because I think it is more relevant. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும். அட்டம் கொடுத்ததுனால கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறது. ஒன்று பியூர் கரண்ட் அஃபேர்ஸ், டேரெக்டாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் தெரிஞ்சால் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இன்னொன்று அப்படின்னா ஸ்டாட்டிக்கோட லிங்க் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ். அது எப்படின்னா 2023 4 விட்டுருந்தாங்க. அப்போ வந்து ராமானுஜர் ஸ்டாச்சு வந்து ஹைதராபாத்தில் திறந்துருந்தாங்க. இந்த மாதிரி பிஎம் வந்து ராமானுஜர் ஸ்டாச்சு ஹைதராபாத்தில் திறந்துருந்தாங்க. ராமானுஜருடைய ஃபிலாசபி என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ட்ரெண்டில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கும், பேலன்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பற்றிலாம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் 2ல் வந்து இது வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, இதில் இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. தென் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த 2025க்கான தீம் இது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற இதில் ப்ரிப்பேர் பண்ணாமல் நமக்கு ஜிஎஸ்க்கான லீடே கரண்ட் அஃபேர்ஸில் தான் இருக்குது. பாலிட்டியில் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, இல்லை எக்கனாமியில் கேட்டாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸில் ஈவன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கூட கரண்ட் அஃபேர்ஸில் லிங்க் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து இன்டெகிரேட்டாக தான் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டாபிக் வருது, இப்போ 150th year ஆஃப் வந்தே பாரதம் அப்படின்னா அதை படிக்கும்போது நம்ம வந்தே மாதரமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அந்த இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதேமாதிரி நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கம்பைலேஷன் தான் பெஸ்ட். இயர்லி கம்பைலேஷன் இப்போ எல்லா அகாடமிஸ்லையுமே வந்து 360 ஆக்சுவலாக நம்ம வந்து மந்த் வைஸாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும், பட் நிறைய ஆஸ்பிரண்ட் இப்போ அப்படி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இப்போ இந்த 60 daysல அவங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னா 365. இப்போ எல்லா அகாடமிஸ்லையுமே வந்து மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணால் போதும். நம்ம மல்டிபிள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுலையுமே நம்ம கரெக்டாக இருக்க முடியாது. ஸோ அதனால் ஏதோ ஒரு அகாடமியோடைய மந்த்லி இயர்லி கம்பைலேஷன் சப்ஜெக்ட் வைஸாக ஹிஸ்ட்ரி, அதேமாதிரி பாலிட்டி, எக்கனாமி, இந்த மாதிரி மந்த்லி சூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்து அதிகமாக கேட்குறது பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமியில் அதிகமாக மேம் சொன்ன மாதிரி எக்கனாமியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தென் சார் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கும்போது மேப் பேஸ்ட் கேட்குறாங்க, எங்கெங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ரீஜன் இருக்கோ அது கேட்குறாங்க. அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட்டில் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்க. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த 4 காம்பனண்ட் வந்து நம்ம அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்து படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ஸ்கீம்ஸ் பற்றி கேட்குறாங்கன்னா நம்ம ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம்ஸில் இதுதான் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே அந்த ஸ்கீம் வருது, அந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதோடைய பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படிங்கிற இந்த பேட்டர்னில் தான் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கீம்ஸ்னால் ஒரு 4 to 5 டைமென்ஷன்ஸ் நீங்கள் எல்லா ஸ்கீம்ஸே படிச்சுன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அதேமாதிரி இப்போ ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் இந்த டைமென்ஷன். ஒரு ரிப்போர்ட் பற்றி கேட்குறாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டோடைய
ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணுறது யார், அதோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இது இருக்கும். ஸோ நீங்கள் பிவைக்கு பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த டாபிக்னா இதில் இப்படி தான் கொஸ்டின்ஸ் வருது, ஸ்கீம்ஸ்னா இதுதான் வருது, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நம்ம எல்லா ஒரு நியூஸ் இருக்குன்னா அந்த நியூஸில் எல்லாத்தையுமே நம்ம படிக்க தேவையில்லை, அது நமக்கு டைம் வேஸ்ட்டு. இந்த இதில் நான் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் அந்த ட்ரெண்டு பேஸ் பண்ணி இதில் இது அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி கம்பேலேஷனை தாண்டி நம்ம இன்னும் 2 முக்கியமான சோர்ஸ் வந்து படிக்கணும். மேம்க்கு தெரியும், எக்கனாமியை பொறுத்தவரை நம்ம பட்ஜெட் முக்கியம். பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்கனாமிக் சர்வேல பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக் ட்ரெண்ட் பற்றி கேட்பாங்க. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்தியாவோட FDI ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெண்ட் பேஸ்டில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு அகாடமியோட இன்ஸ்டியூட்டோட இயர்லி கம்பைலேஷன் ப்ளஸ் பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே இதை படிச்சிட்டாங்கனாலே அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக இருக்கும். பட் நிறைய ரிவைஸ் பண்ணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஃபேக்சுவல்லையும் கேட்குறாங்க ப்ளஸ் கான்செப்ட்ஸ்லாம் கேட்குறதுனால நம்ம வந்து நிறைய டேட்டாஸ் ஃபேக்ட்லாம் மனப்பட பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் மல்டிபிள் ரிவிஷன் பண்ணால் தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ண முடியும். So to add on to him, so current affairsல ரெண்டு விஷயம் இன்னும் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, personally I feel that almost all 100 questions in GS are current affairs driven. என்ன நம்மளுக்கு அதோட பேக்ரவுண்ட் நியூஸ் தெரியாது, that's all, right? ஏன் அப்படின்னா, say for example 5 years before there was a question in polity, which one of the following falls under the original jurisdiction of the Supreme Court? So the 3 provisions, the sub-clauses were given and answer is given. It's a static question. Anybody who learnt about Supreme Court will do it. ஆனால் அந்த கேள்வி ஏன் கேட்டாங்க அப்படின்னா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த சீஃப் ஜஸ்டிஸை பற்றின ஒரு நியூஸ், ஒரு சின்ன ரைட்டப்பு, அதில் ஹி இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் லா, தட் இஸ் கேசஸ். ஹி ஹஸ் during his tenure as a Supreme Court judge, he has handled more cases on that. So the question is, what is original jurisdiction? Okay, so எது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், பட் அதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து இருந்திருக்கும். மதுபானி பெயிண்டிங்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஒரிஜினலி இட் வாஸ், ஏன் கேட்டாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் த்ரூ அவுட் இந்தியா ஒரு பேங்க் வந்து அதோட 100th இயருக்கு தே ஹவ் ப்ரொமோட்டட் மதுபானி பெயிண்டிங் சின்ஸ் த பேங்க் வாஸ் ஸ்டார்டட் இன் பீகார் அண்ட் பெங்கால் ரீஜன், Prelims struggle அப்போ. And Madhubani paintings are also on the train, coaches. And Madhubani sarees are quite popular. It has become a trend. Sales have also increased. That time they started promoting. He's saying the background is that. So the question was asked because of that. So இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் இது இப்போன்னு இல்லை. வென் நியூஸ்லலாம் பீப்பாய் விலை ஏறிடுச்சு அப்படின்னு $140 போனப்போ, when former Prime Minister Manmohan Singh was there, he simply asked 1 barrel of crude oil, what is equal to what? How many liters? Okay, that was a simple question. And another question was, what is Brent oil? Okay, Brent ன்னு சொல்றோம்ல, எல்லாரும் Brent வச்சுதானே சொல்றீங்க. What is Brent? Okay, so the trend was that crude oil பத்தின விலை நுனியில எல்லாருக்கும் இருக்கும். But he simply asked what Brent is. So rather than knowing the news, context of the news becomes that the line of thought. That's the second point which I am going to say. When governor issue is there, what is the actual issue? We actually miss out that issue. So governor issue நாளே வந்துடுச்சு, கவர்னர் பற்றி எல்லாம் படிக்கணும். ஏன் எல்லாம் படிக்கணும்? கவர்னர் ஏன் நியூஸில் வந்தார்? அதுதான் கேள்வியும் வந்தது. So what is the veto power? They compared president and governor with respect to veto. That's a question. That is a bone of contention. So இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி ஆஸ் அன் எக்ஸாமினர், வென் தேர் இஸ் அ இஷ்யூ, த ஃபர்ஸ்ட் பீல் ஆஃப் த இஷ்யூ வில் பி வாட் இஸ் ஆக்சுவல் இஷ்யூ. அது எனக்கு ரிலவெண்டாக அதை கேட்டுருவோம். ரெண்டாவது, அது ரிலவெண்ட் இல்லை, இட் இஸ் சம்வாட் கான்ட்ரவர்ஷியல். ஓகே, ஸோ பியாண்ட் தட், வாட் இஸ் தட்? அதுவும் முடியல அப்படின்னா தான் வி கோ ஃபார் த எக்ஸ்ட்ராபுலேஷன். தட் இஸ் ஹவ் த UPSC questions are. Extrapolation is nowadays very rare. And that too, many things come from the newspaper itself. So newspaperலேருந்தே அவங்க எடுத்துக்கிறாங்க. And that too, one question which was regarding 10th schedule. Line by line, it was a news article. எத்தனை டைம் அமெண்ட் பண்ணாங்க? இப்போ எல்லாத்துக்கும் சோர்ஸ் சொல்கிற மாதிரி நீங்கள் திரும்ப when you are telling about newspaper, we're talking about basic concepts-க்கு NCERT சார் சொல்லும்போது லக்ஷ்மிகாந்தோ when she said that we should connect all 3. Current affairs-ஐ பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது what becomes the source of current affairs is the next curious question I basically have. நியூஸ்பேப்பர் தானா யூஷுவலாக இப்போ நியூஸ் பேப்பர்லையுமே மல்டிபிள் நியூஸ் பேப்பர்ஸ், இப்போ ஹிந்து படிக்கிறதா, இந்தியன் எக்ஸ்பிரஸஸ் படிக்கிறதா? இல்லை, அதில் ஒரு கேட்ச் இருக்க தான் செய்யுது. ஒன்றும் இல்லை, 2017 அந்த ஒரு கொஸ்டின். இப்போ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோர் பாலிட்டி ஆர் வி கேன் குரூப் இட் அண்டர் பாலிட்டி அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் குரூப் பண்ண முடியுதுன்னா ஒரு 12 to 13 ஒரு டீசெண்டாக படிச்சிருக்க யாருனாலுமே அட்டன் பண்ண முடியும்.
பண்ணிடுவாங்க. இப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னா பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு புக்கை ஒழுங்காக படிச்சிருந்தா பண்ணிடுவாங்க. அது ஒரு 2-3 ஒரு மாதிரி ட்ரிக்கி நேச்சர் கொஞ்சம் இருக்கும். அதில் ட்ராப்பும் மற்றதில் இருக்கும், பட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 2017 நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் அது. அதில் ப்ராக்டிஸ் விச் இஸ் நாட் தேர் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் ஃபாலோ வாட் இஸ் தேர் இன் லோக்சபா இப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வாஸ் அன் ஈஸி ஸ்டேட்மெண்ட் இருந்தது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஆக்சுவலி இது வந்து எக்ஸாக்டாக இதை ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு ப்ராக்டிஸ் இல்லைன்னா அந்த அவங்க ஆனால் லோக்சபாவில் இருக்கிற ப்ராக்டிஸ் அப்படியே பண்ண முடியுமா அப்படிங்கிறது எந்த ஸ்டாண்டர்ட் புக்லேயும் ஒரு மேட்டராக இல்லது. இது எங்கேருந்து அந்த டைம் எடுத்தாங்க அப்படின்னா, இது இந்தியன் எக்ஸ்பிரஸ், நார்த் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய அந்த அதுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், எக்ஸாக்ட்லி அந்த பேப்பருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அதுவும் எப்போ அப்படின்னா, அந்த ஹரியானா எலெக்ஷன் முடிஞ்சிட்டு தே கால்ட் ஜெயின் மாங்க் டு அட்ரஸ் த செஷன். அப்போ வந்து அவர் திகம்பர் மாங்க் அவர் நியூடாக அட்ரஸ் பண்ணார். இப்படி நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்போ இஷ்யூ ஆகும்போது அதுக்கு எந்த ரூலும் கிடையாது, அட்ரஸ் பண்ணணும் இல்லை பண்ண வேணாலும் இல்லை, வேற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நீ அட்ரஸ் பண்ணலாமா அப்படின்னதுக்கு. இப்போ லோக்சபாவில் வந்துட்டு நீ யாரையா ஒருத்தர் பேச வைக்கிறதுங்கிறது ஸ்பீக்கருடைய இன்சார்ஜ், அது அவங்க ஒரு கௌரவ இதாக வந்து பேச வைக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு ப்ராக்டிஸ் இங்கே பண்ணுறது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அதான் தட் வாஸ் இன் த நியூஸ். அதில் இருந்த இந்த பார்ட்டை மட்டும் ஹூ வாஸ் கால்டு ஃபார் வேர்ங்கிறது மேட்டர் இல்லை, அவர் எப்படி வந்தாருங்கிறது மேட்டர் இல்லை, அந்த மேட்டரை எடுத்து கொஸ்டினாக வந்தது. ஸோ இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த டஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் அது நியூஸ் பேப்பராக தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, இந்த ரூல் ஹிந்து படித்தா போதும் அப்படிங்கிறது. நம்ம அதுக்காக எல்லா பேப்பரையும் படிக்கவும் முடியாது. இல்லை, அங்கே தான் பிரச்சனையே வருது. நியூஸ் பேப்பருக்கு எப்படி புக்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு லைப்ரரி பில்ட் பண்ணுறாங்களோ, கரண்ட் அஃபேர்ஸுக்கும் வந்து என்ன பொறுத்தவரையும் சொல்கிறேன். இது நான் படிச்சுட்டேன் 2 decades பேக் when I was all into this preparation. மேபி அப்போ டெல்லியில் இருந்தனால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனாலே என்னமோ, ஹிந்து நம்மளும் எல்லாத்தையும் போல ஹிந்து தான் ஆரம்பிச்சது. பட் ஐ செட்டில்டு வித் ஸ்டேட்ஸ்மேன் ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் பேப்பர். ஏன்னா அது லாங்குவேஜ் ரொம்ப லூசிடாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். விட் கெட் பப்ளிஷ் ஃப்ரம் கொல்கட்டா. இங்கே நம்ம ஊரில் சென்னையில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. அது மேபி ஆன்லைன் வெர்ஷன் கிடைக்குது. பட் அது நான் செட்டில் ஆனேன் பிகாஸ் ஐ ஃபெல்ட் மெயின்ஸில் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன். பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் இன்ஃபர்மேஷன் கவர் ஆகுது. இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் எடுக்கிறாங்கன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. பட் ஹிந்து ஹேஸ் இட் ஹெட்லைன்ஸ் ரிமைன்ஸ் சேம். ஹெட்லைன்ஸ் ரிமைன்ஸ். ஒரு விஷயம் சொல்றேன், ஹிந்துக்கு எட்ஜ் இருக்குன்னு சொல்றேன். ஏன் எட்ஜ் இருக்கு? 2006 நினைக்கிறேன். அது வண்டர்ஃபுல் கொஸ்டின். அது இப்போ இந்த சிஆர் அத கீழே போட்டிருக்குமே, கலர் கோட் சிஆர்ஒய்க்கு, அது வந்துட்டு அது சேஞ்ச் டு இட் இல்ல. அது வந்து ஹிந்து தான் ஒரே நியூஸ் பேப்பர் அந்த ஆல்பபெட் எழுதி இருக்கிறது, மற்ற எல்லாருமே டாட் மட்டும்தான். 2006 நினைக்கிறேன். அதுலயும் அவங்க பாருங்க, அந்த டைம் இவிஎம் ரிலேட்டட் இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. ரயில்வே சிக்னலிங்ல ஒரு மேட்டர் வந்தது, அதுவும் கலர் ரிலேட்டட் மேட்டர். அதுவும் கலர் ரிலேட்டட். இப்போ என்ன ஆச்சுன்னா, அதுல அது 3 ஆப்ஷனும் இருக்கு. அதுல கூட ஆஃப்செட் பிரிண்டிங் இருக்கு. சிஎம்ஒய்கே இஸ் ரிலேட்டட் டு சயான் மஜெண்டா, அது சிஎம்ஒய்கே ரிலேட்டட் டு. இது நீங்க ஆக்சுவலா ஹிந்து அன்னைக்கு நம்ம 2006 நினைக்கிறாரு படிக்கும் போது, அன்னைக்கெல்லாம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இன்ஸ்டிடியூட் நியூஸ் இது வந்து கம்மி. அப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் தான் அதிகமா இருக்கும். அப்போ நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது கூட அது யாரு அன்னைக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டை கவனிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எடுத்து எழுதுன காலம். ஆனால் அப்பயும் அதை கவனிக்கல. ஆனால் அது ஒரு கொஸ்டினாக வந்து சிஎம்ஒய்கே ரிலேட்டட் டுன்னு ஆஃப்செட் பண்ணிட்டீங்க. அப்போது ஹிந்துவை அவங்களும் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியுது. மற்ற நியூஸ் பேப்பர் அந்த சிஎம்ஒய்கே எழுதியிருக்காது, அது யூபிஎஸ்சி பார்க்குறாங்கிறதும் நமக்கு தெரியுது. அதில் பட் டசன்ட் மீன் தட் அங்கே தான் கேட்கணும்னு அவங்களுக்கு ஒரு ரூல் கிடையாது. எங்கேயும் அங்கங்கே மாறலாம், அது வேர்ட்ஸ் எடுக்கலாம். பட் ஹிந்து இன்னைக்கும் சொல்லலாம், ஹிந்து ஹேஸ் எட்ஜ், ரிலவெண்ட், அது எட்ஜ் இருக்குது. அதர் நியூஸ் பேப்பர்ஸில் இந்தியன் எக்ஸ்பிரஸ், நார்த் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பர்டிகுலர்லி சொல்கிறேன், ஸ்டேட்ஸ்மேன் ஃபார் மெயின்ஸ் ரிலேட்டடு அண்ட் ஐஆர் ரிலேட்டடு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன் அது. அண்ட் எக்கனாமிக் டைம்ஸ் பீப்புள், எக்கனாமிக்ஸ் லைக் ஐ ஹவ் சீன் பீப்புள் டேக்கிங் தட் ஒன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள்ஸ் சாய்ஸ். பட் அகெயின் somewhere we have to settle means Hindu happens to be the one where we go. That Hindu happens to be the one is because of editorial. If you see, the best article, the best editorial article comes from the Hindu. But the point here is, be it the Hindu, be it the Indian Express, be it the DT Down to Earth, or as you said, the Economic Times, which today I will say it as live mint, because அது ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஈஸியா படிக்க முடியுதா? So now that is why instead of come up with a analysis of current affairs, daily current affairs. So today, whether a student reads or do not read a newspaper, he or she is able to get a complete analysis of that in video format or in a note format from the so and so institute, whichever institute it is. But apart from that, a student should develop his or her vocabulary. இல்லனா ஹிந்தோட லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரு கிளாஸ்ல போயிட்டு உண்மையிலே உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கும்போது புரியுதான்னு கேட்டா அவ்வளவு பசங்க கை தூக்க மாட்டான். சத்தியமா எங்களுக்கு புரியல, பிகாஸ் லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி. கேள்வியே புரியாது. இல்ல சார், this is a reality.
So what happens is that they'll be like, எங்களுக்கு difficult ஆ இல்ல இருக்கு. இல்ல ஜென்சியை பத்தி பேசிட்டு இருக்கறனால அது ஒரு That's ரெலவென்ட்டான what sir said is very what he true. So said. that is why, sir, we are now having all that. Vocabulary. இன்னொன்னு, when it comes to newspaper, why Hindu is slightly safer? நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, what is very important, which newspaper is slightly important அப்படின்னா, what I feel that what is that newspaper, what your examiner or question setter is reading, that is important. ஏன்னா அங்கிருந்து தான் they are taking the cue இல்லையா. அப்போ generally there is a larger perception, I may be wrong also, there is a larger perception that most of them they go with Hindu. For the simple reason, why Hindu became popular, particularly as our colleague said, it is because of the editorials. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, when Raja Mohan was writing editorial then, Raja Mohan eventually he went to Indian Express. அப்போ even the Indian Express also became very standard, particularly பார்த்தீங்க அப்படின்னா the articles on international relations. Correct. அப்போ see, when I talk about mains பொறுத்த வரைக்கும் prelims-க்கு விட mains பொறுத்த வரைக்கும் sometimes I find the heading of the news and the question asked is similar. Similar. More than same, I'll use this word called as similar. அப்போ எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் somewhere I feel that Hindu is strong, very strong. Equally strong is what? Indian Express. But paper of the masses, try. எல்லாருமே இண்டிவிஜுவலாக நம்ம சப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கும்போதும் கூட we were trying to relate it back with PYQs. Like how I said current affairs வந்து சப்ஜெக்ட் வைஸ் பார்க்குறதா இல்லை டைம்லைன் வைஸ் பார்க்குறதாங்கிற டிசிஷன் மாதிரி PYQஸை எப்போ பார்க்கணும், எப்படி பார்க்கணும். The same 2 points, I wanted to relate it back to mock test also. எப்போ பார்க்கணும், எப்படி பார்க்கணும். மேபி சப்ஜெக்ட் வைஸாக பேசலாமா இல்லை எப்படி, how do you feel would do, sir? PYQs is for standard for everyone. PYQsங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அது இப்போ என்னை பொறுத்தவரையும் நான் நட்ஷல் PYQ எப்போ பார்க்கணும் இல்லை மார்க் எப்போ எழுதணும் அப்படின்னா, PYQங்கிறது ரைட் இந்த ஸ்டார்ட்டே நான் வந்து ஜஸ்ட் நான் என்னுடைய ஜென்ரல் அப்ரோச் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான். ஃபஸ்ட் டைம் PYQ பார்க்கும்போது தயவு செஞ்சு ஆன்சரோட பார்க்காதீங்க. ஜஸ்ட் லுக் த இப்போ PYQ படிங்க, ஜஸ்ட் அது படிங்க. ஒரு இயருடைய பேப்பரை படிங்க, முதல்ல ஒரு ரவுண்ட் படிங்க, ஒரு 10 வருஷம் பேப்பர் அட்லீஸ்ட் 2013 ஆரம்பிங்க. இல்லையா, ஐ யூஸ் டு சே லைக் as far as back if you are able to go, ப்ளீஸ் கோ. பாருங்க, இதை ஜஸ்ட் படிங்க. இப்போ ப்ரொவைடட் இப்போ 2027 எழுதுறாங்க, தே ஹேவ் ஆம்பிள் டைம் பண்ண முடியும். அப்போது அவங்க அந்த மாதிரி ஜஸ்ட் படிங்க, அது ஒரு தடவை பாங்க, ஆன்சரை பார்க்காதீங்க. நீங்கள் ஏன் PYQ நம்ம ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து NCERT படிக்கும் போது கூட நம்ம படிக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ரீடிங். இது பண்ண சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, PYQs ஒன்ஸ் அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கும் போது, இப்போ நியூஸ் பேப்பரே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு தெரியணும். இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆன்சர் பண்ணும்போது there is a technique. They see the questions first and then go back and try to read it. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஒரு ஃபீல் கொடுக்கும், அது வந்து ரொம்ப முக்கியம். அது இப்போ NCERT படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறாங்க, எங்கேயோ நியூஸ் நம்ம ஒரு PYQல படித்த கொஸ்டின் இங்கேருந்து எடுத்திருக்காங்க போல் இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகணும். நான் அந்த மூமெண்ட்டை தான் சொல்லுவேன். நீங்கள் அந்த மூமெண்ட் யூ சே டு யுவர் செல்ஃப் யூ ஆர் இன் ப்ராப்பர் லைன் ட்ராக்ல இருக்கீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க நான் கரெக்டாக படிக்கிறேனான்னு சொல்லி. இது உங்களுக்கு இஃப் இட் ரிங்ஸ் அ பெல் தென் யூ சே டு யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் இன் ரைட் ட்ராக். இது போதும். ஃபஸ்ட்டு PYQ அப்போ ஸ்டார்டிங்கில் அதை படிக்கிறதும், தென் PYQவே ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். PYQ ரிவைஸ் பண்ணணும், அது ஆன்சர்ஸ் அப்புறம் பார்க்கணும். அது நம்ம படித்து ஒரு ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸு, அதுக்கப்புறம் PYQ பார்க்குற மாதிரியே தான் மார்க் வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது படித்ததுக்கப்புறம் மார்க் என்ட்ராகணும். நிறையா பேர் பண்ணுற தப்பு, ஒரு பிகினர் வருவாங்க, சேருவாங்க, சேர்ந்த உடனே மார்க் போடுறது, அது படிச்சிருக்க கூட மாட்டாங்க, ஜஸ்ட் மார்க்குங்கிற பேரில் அவங்களே அவங்கள எப்படி கம்மி, அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் அவங்களே அவங்களுக்குள்ளார எப்படி சொல்லிக்குவாங்கன்னா, நான் படிக்கலை, ஸ்டார்டிங்கில் இருக்கேன், நான் படிக்கலை அப்படின்னு அவங்களே அவங்கள சொல்லிட்டு போயிடுற அந்த ஒரு செல்ஃப் டிசப்ஷன் அது இவங்களே பண்ணிக்குவாங்க. அது கூடாது. மார்க் அவங்க எப்போனா ஒரு தடவையாக ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பர் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் மார்க் ஆர் 2 இன்ஸ்டியூட் மேக்ஸிமம் வேணாம், 1 போதும். அதை ஒழுங்காக டைம் டேபிளோட ஃபாலோ பண்ணணும். அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா போதும். டூ மெனி மார்க்ஸ் எடுக்கிறது வந்து ப்ராப்ளம் என்னன்னா, அது இல்லாமல் மார்க் ஒன்று எடுக்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. டு ஆட் ஆன், மார்க் எழுதுகிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு அதே போல் மார்க் எழுதியாச்சு, படிச்சிருப்பாங்க, எழுதியாச்சு, மார்க் வர்றது எவ்வளோன்னு பார்ப்பாங்க, அதோட மேட்டர் முடிஞ்சு. எத்தனை கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது, நீ எத்தனை கொஸ்டின் முதல்ல விட்டேன், எனக்கு சுத்தமாக தெரியாமல் எத்தனை கொஸ்டின் இருந்துச்சு, எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு நினச்சி அடித்தது தப்பாக போச்சு, எத்தனை கொஸ்டின் எனக்கே 50-50 இருந்து அடித்து கரெக்டாச்சு தப்பாச்சு. இதில் நான் மெயினாக சொல்கிறது என்னென்னா, நம்மளை நமக்கு கண்ணாடி மாதிரி காமிக்கிறது மார்க். சில நேரத்தில் நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நமக்கே சொல்லும். சில சப்ஜெக்ட்ஸில் பார்ப்போம், அது
நம்ம சாய்ஸ் எடுக்கிற எல்லாமே எப்போ பார்த்தாலும் தப்பாக போகும். நான் சில டைம் அதை சொல்லுவேன், இது பீரியாடிக்கலாக ஆனிச்சுன்னா ட்ரை டு கரெக்ட் இட், அதர்வைஸ் விட்டுரு, அது உனக்கு வராதுன்னு விட்டுரு அப்படின்னு. சில டைம் சாய்ஸ் எடுக்கிறது கரெக்டாக வரும். உனக்கு அது நீங்கள் அதை என்ன தப்பு பண்ணுறேன்னு யோசி, உனக்கு அந்த டைம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ரிவிஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 5-6 months உங்களுக்கு இந்த மார்க் எழுதுறதுல டைம் கிடைக்கும் போது நீங்கள் இந்த அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கே நம்ம எப்படி டிக் பண்ணுறோன்னு தெரியும், நம்மளுடைய அவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் பேப்பர் தெரியும், நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். இப்படி தெரிகிறது நமக்கு எக்ஸாமில் எலிமினேட் பண்ணுறதுக்கும் சேஃபாக டிக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறையா இது என்னென்னா உண்மைதான், சொன்ன போது வந்துட்டு சாரும் சொன்னார் இல்லை 45 எடுத்தாலே கிளியரு, 50 எடுத்தால் கிளியரு, கரெக்டு தான் அது. ஆனால் இங்கே மேட்ரு என்னன்னா யூபிஎஸ்சிட்ட ஒன்று இருக்குது, அது சுத்தமாக படிக்காமல் போனோம்னா நமக்கே தெரியும் நம்ம கிளியர் ஆக மாட்டோம்னு. அப்போ 100 அடிக்க கவலைப்பட மாட்டோம், அது ஜாலியாக அடியோ கிளியர் ஆனதுனால நம்ம கவலை இல்லை. ஆனால் ஓரளவு படிச்சுட்டு போகும்போது என்ன ஆகும்னா எப்படியாவது கிளியர் ஆயிடணுங்கிற ஆசையில் அடிப்போம். ஆனால் யூபிஎஸ்சி ஒரு விஷயம் அங்கே வைப்பான், அதில் வைக்கிறதுல தான் வந்து என்னன்னா இந்த 2 தெரிஞ்சு 2 தெரியாமல் போகிறது இதெல்லாம் வர்றது. அப்போ அது அந்த கிட்னியை பிடுங்கிறது கூப்பிடுற மாதிரி அது நம்மளை கூப்பிடுற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக போய் நிறைய அடிச்சுடுவோம். இந்த நிறையா அடிச்சு தான் நெகட்டிவ் மார்க்கிங்கில் போகிற, இந்த நெகட்டிவ் மார்க்கிங்கில் லூஸ் ஆகிற நல்லா படித்த பசங்க நிறையா பேர் பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் கொஸ்டின்ஸ் போல்டாக போய் அது எதை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா மார்க்கில் இருந்து தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து என்னோட ஜென்ரல் ட்ரெண்டாக சொல்லுவேன். அப்போ மார்க்கில் கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்களை படிச்சுக்கங்க. மார்க் மூலியமாக மார்க் வாங்குறது மார்க் வாங்காதது ரெண்டாவது தான். உங்களை முதல்ல மார்க்கில் படிச்சுக்கங்க. பிஃபோர் த எக்ஸாம் நீங்கள் உங்களுக்குள்ளார கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் மார்க் மூலியமாக பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பேப்பரையும் அனலைஸ் பண்ணிக்கணும், என்னெல்லாம் ஆன்சரு, என்ன தெரியாத கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணும். ஸோ இது ஒரு அப்ரோச் என்ன பொறுத்தவரை ஈஸியஸ்ட் ஆர் சேஃபர் அப்ரோச்னு நினைக்கிறேன். சார் இப்போது மார்க் எழுதிட்டாங்க, மார்க்கை இப்போ இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸோட ஃபார்மேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ், தென் காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், தென் கோஸ் ஃபார் ஒரு 10-15 ஃபுல் மார்க். செழியன் சார் எப்போவுமே சொல்லுவார், இஃப் ஹி இஸ் ஏபிள் டு டூ 10,000 questions கான்ஃபிடென்ட்லி ஹி வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எக்ஸாம் சொல்லிட்டு. தட் 10,000 இஸ் வாட் ஐ அசியூம் இந்த டெஸ்ட் சீரீஸோட ஃபார்மேட்ஸும் இருக்கும்போது, செக்ஷன்லாம் இருக்கும்போது டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை ரிவிஷன் முடிச்சுட்டு டெஸ்ட்டும் முடிச்சுட்டு உட்காரும்போது கையில் ஆன்சர் ஷீட் கீயோட உட்காரும்போது how they should read the question, compare with the answer, and if they find any mistakes, sir, what should be their next step? See, இந்த கொஸ்டின் நான் லேட்டர் ஆன்சர் பண்ணுறேன். ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணுன்றதை சொல்லிட்டு ஐ ஆன்சர் திஸ் கொஸ்டின். இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த சப்ஜெக்டில் நான் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த டைமில் படிக்கணும், எந்த டைரக்ஷனில் உட்காந்து படிக்கணும், ஒயிட் லைட்டா இல்லையா, ஹாஃப் வெயிட்டா, வார்ம் லைட்டா, இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல படி இல்லையா, உட்காந்து படிக்கணும் இல்லையா. ஆல் தீஸ் ஆர் வேல்யூ அடிஷன்ஸ், தட்ஸ் இட். யூ ஹாவ் டு இன்கல்கேட் தி ஹேபிட் ஆஃப் சிட்டிங் அண்ட் ஸ்டடிங் வித்தவுட் கெட்டிங் டைவர்டட். டீவியேஷன் இல்லாமல் படிக்கிறது ஒரு ஹேபிட். பட் அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை சார், ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து. If that is not the case, this you should not choose it. Civil service is not the cup of tea. இல்லை எப்போவுமே எக்ஸாம் கிளியர் பண்ணவங்கலாம் நான் 12 மணி நேரம் படித்தேன், 13 மணி நேரம் படித்தேன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு நம்ம பசங்க அந்த 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்க தங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அந்த எஃபிஷியன்சியோ ஃபோனோ டைவர்ஷன்ஸோ மிஸ் ஆகிடுது இல்லை சார். படிக்கிறது ஒரு ஹேபிட், இட் இஸ் அ ஹேபிட். நான் ஒரு ஓவர் நைட்லலாம் இதை டெவலப் பண்ண முடியாது. ஒன்று உறுதி, இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் படிச்சிடணும். ஒன்று 10வது படிக்கிற வரையும் நல்லா படிச்சிடணும், இல்லை 12வது வரைக்கும் நல்லா படிச்சிடணும், இல்லை காலேஜ்லேயாவது படிச்சிடணும். அதில் வந்து படிக்கணும். ஏன் நான் லைஃபுக்காக படிச்சிருக்கேன், நான் படிக்கவே மாட்டேன் எல்லாமே என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் கொடுத்துருங்க, நான் அப்படியே படுத்துக்கிட்டே சாஷ்டாங்கமாக படுத்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா that will not work here. Okay, you have to sit and read. And one more thing, the harsh reality, when I analyze all the successful candidates, you analyze the successful candidates, 90% of the successful candidate has one commonality. என்ன commonality? 10வது 12வது ரெண்டுத்துலையுமே 90% மேலே இருக்கிறவங்க. மீதி 10% exceptions. But exceptions alone are not examples. Right? Keep this in mind. Understand the reality. நான் ஸ்கூலில் படிக்கல அப்படின்னாலும் சர்வீஸ் வாங்கலாம், ஆனால் இங்கேயாவது நான் படிக்கணும். ஸோ சிட் அண்ட் ஸ்டடி. ஓகே. நம்பர் 2, ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும் போது எப்படி படிக்கணும். என் டேபிளில் ஒரு சைடு சிலபஸ், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 1 லைன் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டட். 2வது நான் புக்கு படிக்கிறேன், ரைட். 3வது அட்லஸ் இருக்கும்.
ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்னு வருது அப்படின்னா ஐ ஹேவ் டு ரெஃபர் திஸ் அட்லஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியம். கூடவே ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸோட கம்பைலேஷன் இருக்கும். நான் ஒரு சாப்டர் படிக்கிறேன் அட்லஸோடைய ரெஃபரன்ஸ் வந்தது அப்படின்னா ஐ வில் பி செக்கிங் இட். ஒரு சாப்டர் படித்த உடனே இந்த சாப்டரில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்கான் பாருங்க. அப்போ தான் யூ வில் நோ த ரெலவன்ஸ், வெதர் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கும்பொழுது கொஸ்டின்ஸை பார்த்துட்டு மறுபடியும் படிக்கும்போது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, யூ வில் ஹேவ் அ லாங்கர் விஷன் ஆர் அ டீப்பர் விஷன். என்ன அப்படின்னீங்கன்னா, எதை மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட், தட் இஸ் நீடட் ஒன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். PYQ analysis is very, very important. Chapter wise is very, very important. That's the primary question. Mock is very important. Practice is very, very important. காரணம் என்ன அப்படின்னா, you need two things for clearing this preliminary examination. Prelims ரொம்ப tough. Prelims is very tough. Prelims though, the objective of prelims is all to say, for example, somewhere screen out the non-serious candidate. Public administration படிக்கும்போது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. Why exactly prelim examination is conducted னு சொல்லிட்டு. There is something called as personal administration. Personnel. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, weeding out rascals. Rascalsனா non-serious candidatesனு அர்த்தம். இன்னைக்கு அப்படி இல்லை. மெயின்ஸ் கூட ஈஸியாக இருக்குது, ப்ரிலிம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் நான் பாஸ் பண்ணலை அப்படின்னா நான் non-serious candidateனு அர்த்தம் கிடையாது. It has become very, very difficult. அப்போ how to make it very certain, right? அப்போ டூ திங்ஸ் ஐ நீட். ஒன்று நாலேஜ் காம்பனண்ட், இன்னொன்று டெக்னிக்ஸ். ரைட், டெக்னிக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ், சம்வேர் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிஃபைங் த ட்ராப்ஸ், இதெல்லாம் தான் ஐ கால் இட் அஸ் டெக்னிக்ஸ். அப்போ நாலேஜை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ ஹவ் டு டூ, ஐ ஹவ் டு ரிவைஸ் 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 அண்ட் ரிவைஸ். ஃபஸ்ட் டைம் தான் நான் சொன்ன அட்லஸ் PYQ, செகண்ட் டைம்லாம் வெறும் டெக்ஸ்ட் புக் தான். I always used to say 10 book 10 times. Revise it, minimum 10 books 10 times. Then you practice 100 question papers. அந்த 100 question papers ஒரு 10,000 கொஸ்டின்ன்றது ஓகே, தட் இஸ் அ ரவுண்டட் ஆஃப் ஃபிகர். இப்போ நாடு முழுசும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே 10,000 கொஸ்டின் அப்படின்னா that becomes insufficient. Then you have to increase the number to what, 15,000. It's a relative examination. It is a competitive examination. I don't have anything called as absolute mark. நான் 45 எடுத்தால் பாஸ்ன்னு கிடையாது. I have to outsmart my competitors. Correct? அப்போ whatever he is doing, I have to do it extra. And there is no standard SOP for preparation. Person to person this will change. Correct? சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் படிப்பாங்க, 3 மணி நேரம் படிப்பாங்க, they will clear the examination. 12 மணி நேரம் படிச்சவங்கலாம் ஒன்று. Strategy of how much? Strategyன்றதை விட, okay, I'll take the strategy. Also understand that there is something called as individual capacity. Right? We cannot deny it. Everybody has their individual capacity. So identify where you are. Strengths. Right? இப்போ நார்மலாக என்ன அப்படின்னா, ஆவரேஜ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா வெரி குட், ஹார்ட் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கணும். இல்லை, வித்தவுட் ஒர்க்கிங் ஹார்ட் யூஆர் நாட் கோயிங் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். யூ ரிவைஸ், நாலேஜ் அக்விசிஷன் வில் பி பெட்டர். யூ ப்ராக்டிஸ் more and more. Your techniques of this examination will be better. சார் சொன்னார்லே 50-50 questions. That is a game changer. இப்போ நெகட்டிவ் மார்க்கிங், யூபிஎஸ்சியோட நெகட்டிவ் மார்க்கிங் என்ன, ஒரு கொஸ்டினுக்கும் பாயிண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 6.7. Right, 6.6, not even 6.7, 0.67. Approximately 1/3 of the mark is negative. Why negative 1/3 fix பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நாளைக்கு நான் எக்ஸாமுக்கு போகிறேன், ப்ரிலிம்ஸுக்கு போகிறேன், இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லிடுறேன், எனக்கு கொஸ்டின் பேப்பர் வேண்டாம், வெறும் எனக்கு OMR ஷீட் மட்டும் கொடுங்க. ஐ செலக்ட் ஒன்லி பின்னு அட்டன் பண்ணுறேன். ஐ கெட் 0 mark. ஐ நாட் கெட் நெகட்டிவ் மார்க்கிங். கரெக்ட்? அப்போ என்ன அப்படின்னா, the probability C, somewhere UPSC says that merely because of luck you don't enter this service. கரெக்ட்? அப்போ லக்கை பேஸ் பண்ணி மட்டும் நான் போக முடியாது. பட் ஒன் திங், 4 ஆப்ஷன் இருக்கும் பொழுதே எனக்கு கொஸ்டின் பேப்பர் தெரியல அப்படின்னா ஐ லேண்ட் அப் ஒன்லி இன் 0. நெகட்டிவ் மார்க்கிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி ஒரு கேண்டிடேட்டு 200க்கு 180க்கு மேலே எடுக்கிறது கஷ்டமோ, அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் நெகட்டிவ் எடுக்கிறது கஷ்டம். யாரையா ஸ்டூடெண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் எடுத்தா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். என்ன சொல்றது, யூ பிலாங் டு தட் ஸ்க்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கெட் நெகட்டிவ் மார்க்கிங். இல்லை, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். Yeah, you should be extremely unlucky to get this negative marking. Correct? Which itself I feel that okay, they are lucky fellows. Right? And one more thing, say for example, more mock you practice, you become a master of it. இப்போ இந்த 50-50 question சொல்றாங்கல்ல, 50-50 questionல there is no chance that it will get into what, negative marking. அப்போ how do you increase that positivity in that marks? Practice. இல்லையா? ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு, அந்த 2 ஆப்ஷன்ல what can be better? Go for law of probability, it may work. But 99% I can guarantee that it will not get into what? Negative marks. So you make it very simple. Limit the study material, maximize the preparation, analyze the previous year's question,
try to figure out the grammar and the template of Language of the UPSC's questions. mindset of the examiner or their language. Practice more questions. 100 question paper which gets translated into 10,000 questions. 99.99% you are going to write the mains examination. இதை செஞ்சுட்டு ஜுடிஷியஸாக செய்கிறீங்க. ஜுடிஷியஸாக செஞ்சுட்டும் நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா கஷ்டம். இட் மே நாட் ஹேப்பன். அதர்வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ன சொல்கிறது, நார்மலாக இந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து வாங்குவாங்க இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக் 0.01% there is chance it will be resulting தப்பு இருக்கலாம். அதை மாதிரி தான். Otherwise it should happen. Veranda IAS, where your dream becomes reality.